நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப எப்படி குழந்தை பிறந்தது? எனக்கு நல்லது தான் வரும். எனக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. தெரியல சொன்னேன்னா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. முட்டாளாக்க கூடாது எல்லாரும். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியும்? நான் குழந்தை இல்லை மேடம். உங்க பேரு? என் பேர் வி சீனிவாசன் மேடம். அம்மா என்ன வேலை பேர் செய்றீங்க? கேஸ் கம்பெனி இருக்கிறேன். சொல்லுங்க. வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க. நல்ல மாதிரி நான் பேசி வந்திருந்தாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. நிச்சயதார்த்தம் ஆகி தான் ஒன்று ஒன்றா நாங்கள் கேள்வி பார்த்தோம். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பொண்ணு நடவடிக்கை சரியில்லை, பேச்சு சரியில்லை, எனக்கு திமிரா பேசுது. அது கேட்காத கேள்விலாம் கேட்குது. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத. நான் கொஞ்சம் ரக்கடான ஆளு. பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஆகிட்டு திருப்பி குழந்தை யாருக்கு வந்துச்சு எப்போ வந்துச்சுன்னு தெரியல. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? அந்த பொண்ணு குழந்தை கொண்டு எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு குழந்தை கொண்டு நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம். போன மாதம் இதே மாதத்தில் சண்டே ஆயிடுச்சு மேடம். ஸ்டேஷன் மூலமாக பிரிச்சு விட்டாங்க. இப்போ இந்த வருஷம் அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு சொல்கிறான். 3ஆம் மாதம் பார்த்தாங்க மேடம் வீட்டில். 3ஆம் மாதத்துலேருந்து பழகம் மேடம். பழகினீங்கன்னா வெளியெல்லாம் போவீங்களா? வெளியெல்லாம் கூட்டின்னு போயிடுறேன் மேடம். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? பீச்சுக்கு சினிமாக்கெல்லாம் கூட்டின்னு போயிடுறேன் மேடம். வெளியூர்லாம் போய் தங்கிருக்கீங்க? வெளியூர் தான் மேடம். நக்கல்யா அவனுக்கு. அப்புறம் நம்ம தப்பான என்ன பண்ணதில்லை. தப்பான என்ன பண்ணதில்லை மேடம். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது? அது நம்மளுக்கு தெரியாது மேடம். சீனிவாசன் நான் நல்ல சொல்லிட்டேன். பேரை வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. இல்லை ஹரிச்சந்திர கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். ஒரு பொண்ணு அப்படி சும்மா சொல்லுங்க. அவன் வாய் தந்த போய் தான் மேடம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். சரி, இந்த நிச்சயத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீங்க பார்த்ததே இல்லையா? பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நான் என் வேலை உண்டு, நான் உண்டு. போய் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி ஃபுல்லா நடிப்பு. எப்பா பார்த்தாலும் அங்க பக்கம் இந்த பக்கம் நீ பார்க்கவே முடியல. நீங்க உங்க சைட்ல எந்த தப்பும் பண்ணல. நான் இந்த தப்பு பண்ணல. தப்பான முறையில நடந்துக்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கல. இல்லை மேடம். இல்லை இல்லை இல்லை. உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லாதப்ப இந்த பையன் வீட்டுக்கு வருவாரா? ஆமா வருவார். தங்கச்சி எல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாங்களா? இல்ல, தங்கச்சி வேலைக்கு போகுது. இது என் தங்கச்சி ஸ்கூல் போகும். நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்க. ஆமா. யாராவது வெளியே பாத்து போறாங்க, உள்ள வாங்க. ஆமா சுந்தரி. சோ உங்க வீட்டுல யாரும் இல்லாதப்ப நீங்க மீன் பண்ணிருக்கீங்க. சரி, இருக்காரு. எங்களுக்கு ஒன்றும் தெரியல மேம். தெரியாமா, அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு என்ன பாய்? அப்புறமா நான் ஃபோன் பண்ணி இத்தனை நாள் கழிச்சு நான் இப்போ ஃபோன் பண்ண முடியல. நேற்று ஃபோட்டோ கேட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஃபோட்டோ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனீங்க? எனக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. அப்ப எப்படி குழந்தை பிறந்தது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. எனக்கு அங்கே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வீட்டில் இருந்தேன். நான் சண்டையே வீட்டில் இருந்தேன். நான் குழந்தை நின்றதே எனக்கு தெரியாது. எனக்கு 8 மாதம் கழிச்சா குழந்தை நின்றதே தெரியும். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சொல்ல நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. சரி, 8 மாசம் ஆறது வரை உனக்கு தெரியாது? தெரியல. 8 மாசம் ஆறது வரை உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது சார். நல்ல பையனா? வீட்டானுக்கும் நல்லவங்க சொன்னாங்க, எனக்கு நல்லது தான் வரும். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். எனக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. நான் கேட்க பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம். என் பொண்ணுக்கு அப்பா வேணும். ஏன்னா 4 பேர் என்னை தப்பா பேசுறாங்க வீட்டில். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். நல்ல குடும்பம். நான் ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கட்டுமா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. தீபாவளிக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க பிரிஞ்சுட்டீங்க இல்லையா? அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை பிறந்தது? எனக்கு இல்லை மேம். அவங்கன்னா இவங்க தான் எனக்கு கூட இருந்தது.
எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தெரியல சொன்னேன்னா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. முட்டாளாக்க கூடாது எல்லாரையும். யாரையும் முட்டாளாக்கல. அப்புறம் 13 மாசம் வயசுல குழந்தைய வச்சுட்டு இருந்தியா நீ? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அப்புறம் போய் பேசக்கூடாது, தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழிய போடக்கூடாது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ அவரை பார்க்கல? இல்ல அவரோட பழகல? இல்ல பழகல. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 12 மாசம் ஆச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு. போன வருஷம் 11வது மாசமே நீங்க 2 பேரும் பிரிஞ்சாச்சு. அப்ப அந்த குழந்தை யாரோட? அடங்கொக்காலோடு யாரோட பழகின நீ? அதை மட்டும் சொல்லு. என்ன பேர் அவர்? அவர் பேர் சுரேஷ். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்ல. எங்க இருக்காரு? எங்க இருக்கான்னு தெரியல மேம். தெரியாமா? அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 21 வயசு இருக்கும். ஃபோன் நம்பர் இருக்கா? எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? வேலை செய்யற இடத்துல இன்னொரு பையன் அவன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சான். அந்த பையனும் 1 மாசத்துல ஏமாத்திட்டு ஓடிட்டான். உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், பொண்ணோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு அப்பா இவர் கிடையாது. இப்போ அந்த சுரேஷ்ங்கிற பையனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நமது குழு சதீஷை தேடி விரைந்தது. பல இடங்களில் விசாரித்த பின் மீனாவின் தோழி மூலம் சதீஷை கண்டுபிடித்தோம். பேரு ராஜு சர்மா. ராஜு சர்மா. எந்த ஊரு? அரக்கோணம் பக்கத்துல. என்ன வேலை செய்யணும்? ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்யணும். உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம்? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அதிகம். நீ அவங்க வந்து அந்த மீனா செல்லேருந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்படிதான் இவங்க எனக்கு பழக்கம். எதுக்கு சத்யாட்ட நீங்க ஃபோன்ல பேசுறீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பேசணும், அவ்வளவுதான் மேடம். இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? அவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவங்க பேசினவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மிஸ்டு கால் கொடுத்தாங்க. சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க யாருன்னா வேலை செய்றீங்க, நீங்க கேட்ட மாதிரி தான் அவங்க நான் இது போல சொன்னாங்க. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். அப்படின்னா நீங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்படிதான் இருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்க நான் பார்க்கலாமா? சரி பார்க்கலாங்க அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாம யாரோ உங்களை பார்க்கணும் சொன்னா நீங்க போறீங்க? சரி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவ்வளோ அக்கறை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இல்ல இல்ல மேம். சரி அதான் நானே சரி அவங்க ஃபோன் பண்ணாங்க இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு சரி நான் போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க கூட்டு போனாங்க. வாங்க வீட்டுக்கு யாரும் இல்ல. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அவங்களே 2 கிலோமீட்டர் என்ன நடக்க வச்சுட்டுன்னு போனாங்க. அன்னைக்கேவா? அன்னைக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அதுக்கப்புறம் கூட்டின்னு போயிட்டு நான் வந்துட்டேன். சும்மா போயிட்டு வந்துட்டேன். நக்கல்யா அவனுக்கு பார்த்துட்டு அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். ஆமா மேடம். என்ன ஆமா? செய்யலாம், சொல்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை ஏன் பண்றீங்க? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் காசு ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு நான் போறேன், இதுக்கப்புறம் நான் இங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். என்ன பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அத நான் துப்புறேன். ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணாங்க, மிஸ்டு கால் கொடுத்தாங்க. சொல்லுங்கன்னா ஹலோ ஆமாங்க சொல்லுங்கன்னா எங்க இருக்கீங்க, அது மாதிரி வேலைக்கு வந்து இருக்கிறேன். வரீங்களான்னாங்க. ஏன்னா வீட்டுல யாரெல்லாம் வாங்க பேசலாம்னாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றான். யாரெல்லாம் வாங்க பேசலாம்னாங்க. அன்னைக்கு போனீங்களா உங்க வீட்டுக்கு? செகண்ட் டைம்? செகண்ட் டைம் போனேன் மேடம். போயிட்டு என்ன பண்ணீங்க? போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தா அப்படியே இன்னைக்கு ஒரு புட்டி அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியுமா?
இது காலையில தான் தெரியவே தெரியாது சார். நீ வரணும் பார்க்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ திடீர்னு கூப்பிட்டு வரணும் பார்க்கணும் பேசணும்னா எனக்கு ஒண்ணுமே நீங்க புரியல. சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க. இல்ல நக்கல்யா அவனுக்கு. எனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏற்கனவே அது போல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் மேடம். எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்களை தெரியவே தெரியாது, அப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லல. பேசுறீங்க. நீ சொல்றது புரியுது மேடம். நீங்க அப்பதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க ஒன்று பண்ணீங்க. ஆனா நம்மளுக்கு ஒருத்தர் கூட பேசும்போது பழகும்போது அது மாதிரியே நம்மளுக்கு தெரியும் அவங்க நல்லவங்களா கட்டவங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். நீங்க அவங்க அந்த பொண்ணோட நெருங்கி பழகினீங்களா இல்லையா? அவ அதுக்கு முன்னாடி என்னவோ பண்ணட்டும், அத பத்தி நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டா கடைசி நான் மாட்டேங்குமா? அவன் தானே அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாமே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஒருத்தர்கிட்ட ஒரு வாட்டி பழகும் போது தெரிஞ்சிடும் அவங்க நல்லவங்களா கட்டவங்களா. ஓ அப்படியா? அப்போ நீங்க அத்தனை பேர்ட்ட பழகி இருக்கீங்க, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்ல மேடம். நம்மளுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்க சொல்றாங்க, ஆனா நீங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவ நல்லவளா கெட்டவளான்னு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. உங்க அப்பா காப்பாத்துவீங்கல்ல? சரியாம்மா? ஏதோ நல்ல முடிவு எடுங்க மேடம். இல்ல அதுதான் டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டுமா, இன்னும் சட்டப்படி தான் அதை அணுகணும். சரியா? இம்மிடியட் அதுக்கு ஒத்துழைங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. சரியா? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.